அந்த தூய்மை பணியாளர்கள் ஒரு பட்டியலை கொடுக்கிறாங்க, கோரிக்கை அடிக்க பட்டியலை கொடுக்கிறாங்க. அதை திமுக ஆட்சிக்கு உடனே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்டாலின் சொல்கிறார், இன்னும் 2 மாதங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று உறுதிமொழி கொடுத்தீங்க. அதோட கடிதம் கொடுத்திருக்கார். இன்றைக்கு ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இதெல்லாம் ஆதாரத்தோட சொல்றேன். திரு ஸ்டாலின் அங்க இருக்கிற ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். நீங்க மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, அந்த தூய்மை பணியாளர் போராடி இருக்காங்க, அவர்களை நிரந்தரம் செய்யணும். யாருக்கு? ஆணையாளருக்கு. சென்னை மாநகராட்சி ஆணையாளர்களுக்கு திரு ஸ்டாலின் என்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது நேரடியாக கடிதம் எழுதியிருக்காரு. இத்தனையும் செஞ்சுட்டு அந்த தூய்மை பணியாளருடைய வாக்குகளை பெற்றுவிட்டு இன்றைய தினம் அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்படும். அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் பல திருமண மண்டபத்தில் கை செஞ்சு அடைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். அதற்கு திரு திருமாவளவன் அவர்கள் வக்காலத்து வாங்குறார். திரு திருமாவளவன் அவர்களே, அந்த பாவ மூட்டையை நீங்க சுமக்காதீங்க. திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சுமக்காதீங்க என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்டுறேன்.